அண்ணி நீங்க அதை பண்ணிருக்க கூடாது. அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் 1000 துரோகத்தை அண்ணன் பார்த்தவர் தான். ஆனா கூட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. சரியா எலெக்ஷன் டைம் பார்த்து அவருடைய பர்சனலை இப்படி எடுத்துட்டு வந்து பேசுறது. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் சீரியல் ஆக்ட்ரஸுமான சசிலையா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா ரீசெண்டாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அந்த வகையில் சங்கீதா அவர்கள் கொடுத்திருக்கிற மனுவில் 2021 விஜய் வேற ஒரு நடிகையோட திருமணத்திற்கு புறம்பான உறவுல இருந்தது தனக்கு தெரிய வந்து அதுக்காக அவரை கண்டிச்சதாகவும், உண்மையை சொல்ல போனா சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதுக்கு விஜய் அந்த உறவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாம திரும்பவும் தொடர்ந்ததாகவும், இதனால சங்கீதா அவர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளானதாகவும், மேலும் அந்த நடிகை விஜய் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணதை விஜய் தடுக்காதது பசங்களுக்கும் அது மன உளைச்சலை ஏற்படுத்திச்சுனும், அதுக்கப்புறம் முக்கியமா தன்னை ரொம்ப கடுமையா நடத்தினதாகவும் கொடுமைப்படுத்தினதாகவும், இதை தான் பொறுத்து பார்த்து வேற வழி இல்லாம தான் இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிறதாவும் சங்கீதா அவர்கள் இதை டிவோர்ஸ்க்கு காரணமா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இஷ்யூல பலர் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு வந்தாலும், சிலர் வந்து இது அவங்களுடைய பர்சனல், இதை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஒழுக்கமான முறையில இதை பேசாம தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல சங்கீதா அவர்களுடைய இந்த செயலுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டிவான கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்மறையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் ஆல்ரெடி விஜய்க்கு சப்போர்ட்டா ஆதங்கப்பட்டு பேசி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரை தொடர்ந்து இப்ப சீரியல் ஆக்டர் சசிலையாவும் சங்கீதாவோட செயலை கண்டிச்சு விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நல்லது பண்ணணும்னு வந்த ஒரு மனுஷனை என்னென்ன பிரச்சனையில மாட்டி விடுறீங்கல்ல நீங்க. செப்டம்பர் 27 கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அக்டோபர் 27 அந்த விக்டிம்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணாங்க அண்ணா சென்னையில. நவம்பர் 27 மண்மிகு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கு இணைஞ்சார். டிசம்பர் 27 நம்ம ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச். ஜனவரி 27 ஜனநாயகனுடைய கேஸ் வந்துட்டு விசாரணைக்காக ஃப்ரெஷ்ஷா ஹியரிங்காக வந்தது. பிப்ரவரி 27 டிவோர்ஸ் நியூஸ். ஆனா ஒரு மனுஷனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரச்சனையை எந்த சைட்ல இருந்து வேணாலும் கொடுப்பாங்கல்ல. அந்த நியூஸ் உண்மையா பொய்யாலாம் எங்களுக்கு தெரியாது. சங்கீதா அண்ணி அதை உண்மையிலே பண்ணாங்களான்னு தெரியல. அது ஒரு வேலை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு வேலை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அண்ணி நீங்க அதை பண்ணிருக்க கூடாது. அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் 1000 துரோகத்தை அண்ணன் பார்த்தவர் தான். ஆனா கூட நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. சரியா எலெக்ஷன் டைம் பார்த்து அவருடைய பர்சனலை இப்படி எடுத்துட்டு வந்து பேசுறது ஒரு விஷயம்தான். விஜயண்ணா, நீங்க எங்க அண்ணன், உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாரும் முன்னாடியும் தோத்து போக விட்டுற மாட்டோம்னா. மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி எத்தனை கட்சிகள் வேணாலும் சேரலாம். தாவேக்காவுடைய ஒரே அடையாளம், ஒரே நம்பிக்கை நீங்க தான். நீங்க உடைஞ்சு போயிடாதீங்கண்ணா. நாங்க நம்புறோம் உங்களை.